உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இரண்டும் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிற இந்த நிலைமை தான் இன்று அதிகமாக பேசப்படுகிறது. ஈரான் அரசை கைப்பற்றுவோம், ஈரானின் அனைத்து ஏவுகணைகளையும் அழித்து தரைமட்டமாக்குவோம், உடனடியாக ஆயுதங்களை கைவிட்டு ஈரான் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க நாட்டினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிற செய்தி உண்மையில் இன்று அதிகமாக பேசப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆட்சியை கையில் எடுங்கோ, வீதிக்கு வாங்கோ, உங்களோட அரசாங்கத்தை கவிழ்ங்கோ, போரை அறிவித்து கையோடு, ஈரானியர்களுக்கு ட்ரம்ஸ் விடுத்த பகிர் அழைப்போடு ஈரானின் அரசு செய்தி சேவையான IRNA உள்ளிட்ட அந்நாட்டின் பிரதான செய்தி இணையதளங்கள் மீது சைபர் தாக்குதல், சர்வதேச ஊடகங்கள் இன்னும் பல செய்திகளை வெளியிட்டிருக்கிற இந்த வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி இப்படியும் சொல்லுகிறார். ட்ரம்ப் கிளைம் டு ஈரான் அட்டாக் எய்ம் டு டிஃபெண்ட் த அமெரிக்கன் பீப்புள். அமெரிக்காவினுடைய மக்களை பாதுகாப்பதற்கான இந்த தாக்குதல் மிக முக்கியமாக அமைந்திருக்கிறது என்ற செய்திகளோடு இன்னும் பல சுவாரஸ்யமான செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தாக்குதலுடைய எதிரொலியாக துபாயிலே ஒருவர் கொல்லப்பட்டதாக, வான்வழி தாக்குதல், அதாவது ஈரானுடைய வான்வழி தாக்குதலிலே ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் அங்கே செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த நிலையில் இப்போ மத்திய கிழக்கில் நடக்கிற போர் முன்பு இருந்ததை விட பல மடங்கு ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு வரப்படலாம் என்ற செய்திகளையும் அரச ஆய்வாளர்கள் சொல்லியிருக்கிறது தான் இன்றைய போரில் மிக முக்கியமாக பேசப்படுகிற இந்த காலகட்டத்தில். முடிவு உங்கள் கையில் இல்லை, நாங்களே அந்த முடிவை எடுக்க வேண்டும். நீங்கள் போரை தொடங்கியிருக்கிறீர்கள், நாங்கள் தான் இனி அந்த போரை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய இந்த வேளையில் ஈரானுடைய உச்சத்தலைவர் ஹாமெனி எச்சரிக்கை விடுத்திருக்கிற இந்த வேளையில் அமெரிக்காவையும் ஈரான் மீது தாக்குதல் நடத்திய போது ஈரானுடைய இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்ற இந்த வேளையை அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அனைத்து இராணுவ தலைவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அதில் 1-2 இராணுவ தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்தியையும் அவர்கள் செய்தியினூடாக தெரிவித்திருக்கிறதா நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல ஆயுதங்கள் ஈரானிடம் இருப்பது எல்லோரும் அறிந்த விடயம். நவீன ரக ஆயுதங்களோடு போரை தொடங்கியிருக்கிறார்கள். இப்போது ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், இரவுக்குள் முடிவு உறுதி, இஸ்ரேலிய புரட்சிகர காவல் படை அனைத்தையும் கொன்றொழித்து ஈரான் அரசாங்கத்தை கைப்பற்றுவோம் என்ற முடிவுக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறார். அவர் இந்த இரவு பொழுதுக்குள்ள முடிவு உறுதியாகும் என்ற செய்தியோடு இப்போது தொடங்கப்பட்ட அந்த போரினால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்று, மிகப்பெரிய போர்க்கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது அது முற்றாக அழிவடைந்ததாக சொல்லப்படுகிற இந்த நிலை இப்போது நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த விடயம், இந்த காணொளி AI மூலம் தயாரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிற வேளையிலும் துபாயினுடைய ஒரு நகர் மீது, பலாம் என்கிற ஒரு நகர் மீதும் ஒரு தாக்குதல் நடைபெற்றது. இங்கே அமெரிக்க இராணுவங்கள் இருப்பதாக செய்தி கிடைத்து ஈரான் அந்த நகர் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிற இந்த வேளையில் பஹ்ரைன் மீதும், அமெரிக்காவினுடைய நேச நாடான பஹ்ரைன் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இப்போது காணக்கூடியது இஸ்ரேலினுடைய சில பகுதிகளை மையமாக வைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது துபாயில் ஒரு இடத்திலே தாக்குதல் நடத்தப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடங்களை தீயணைப்பு படையினர் அணைக்கின்ற அந்த காட்சியும், அதையும் தொடர்ந்து இப்போ நாங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஹட்டார், அதுவும் அமெரிக்காவினுடைய ஒரு நேச நாடு தான் ஹட்டாரிலே நேற்று ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிற அந்த சம்பவத்தை எங்களுடைய ஈரான் நாட்டை சேர்ந்தவர்களும் ஏனைய நாட்டை அங்கே வேலை செய்கிறவர்களும் படம் பிடித்து கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு கவலையாக இருக்கிறது. இதனுடைய விபரீதம் தெரியாமல் இவர்கள் புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மக்களும் பயந்து கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இவ்வாறான விடயங்களை புகைப்படம் எடுத்து பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது பார்க்கலாம் உச்சக்கட்டத்தின், அதாவது இந்த போரினுடைய உச்சக்கட்டம் எவ்வாறு இருக்கிறது என்று பல நகரங்கள் மீதும் ஈரான் குண்டு தாக்குதல்களையும் சூப்பர்சோனிக் விமானத்தினூடாக இவ்வாறான தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பது இன்றைக்கு உலகம் மிக 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 மோசமான ஒரு 3ஆம் உலக யுத்தத்தினுடைய ஆரம்பம் என சொல்லப்படுகிறது.
அது மாத்திரமல்ல, இந்த தாக்குதலில் ஒரு வீட்டுக்குள்ளே இவ்வாறான ஒரு ஆயுதம் வந்து வெடித்து சிதறியதில் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிற நிலையில் இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் துறைமுகங்கள் ஹாபரையும் மையப்படுத்தி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பஹ்ரைன், துபாய் போன்ற நகர்ப்பகுதியில் ஹாபரையும் மையப்படுத்தி ஈரான் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையில் இந்த போரை நிறுத்த வேண்டும். இது மாத்திரமல்ல, இதனால் இலங்கை போன்ற வளர்ச்சியடைந்த பிற நாடுகளோட பெட்ரோல் தட்டுப்பாடு மற்றும் தங்கத்தினுடைய விலைகள் அதிகரிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எது எவ்வாறு இருந்தாலும் இந்த போர் உண்மையில் மிக மோசமான நிலையை எதிர்வரும் காலங்களில் ஏற்படுத்தும் என்பதை உண்மையில் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களும் அறிந்த ஒரு விடயம். எனவே இந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மக்கள் எல்லோரும் அமைதியான முறையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். முடிவு உங்கள் கையில் இல்லை, எங்கள் கையில் தான் இருக்கிறது என்ற வார்த்தைகள் மிக மோசமானது. அதையும் தாண்டி இரவுக்குள் முடிவு உறுதி என்பது ட்ரம்ஸினுடைய அடுத்த வார்த்தைகளாக இருக்குது. இதை பார்க்கும்போது இன்னும் மிக மோசமான நிலையை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இறைவனை பிரார்த்தித்துக் கொள்வோம். இந்த போர் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லோரும் நல்ல பயம் அல்ல அச்சமின்றி நாங்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.